ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாமே பூமிசுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాத் சுமித்ரா சுதः சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதளயோர்வாய்வாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீலசரோஜகோமளருச்சிம் ராமம் பஜே ஷ்யாமளம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே நேற்றைய தினம் வரையிலேயும் கம்பன் கண்ட வால்மீகி எனும் ஒரு மகா காவியத்தினுடைய பெருமைகளை நாம் அனுபவிக்கும் பொழுது அயோத்தியா காண்டத்தினுடைய இறுதி கட்டத்திலே இங்கே பாதுகா சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக பரதன் தன்னுடைய சுற்றத்தாருடன் வந்து ராமராஜ்யம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ராமன் அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால் அவனுடைய பாதுகையை வைத்தே நான் சாம்ராஜ்யம் நடத்தப் போகிறேன் என்று சூளுரைத்து, நான் எந்த ஒரு ராஜ்யத்திற்கும் ஆசைப்படவில்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. நான் விருப்பப்பட்டது எல்லாம் ராமபிரான் ராஜ்யம் பரிபாலனம் செய்ய வேண்டும். லக்ஷ்மணன் எவ்வாறு கைங்கரியங்கள் செல்கிறானோ அதை போன்றதான கைங்கரியங்களை செய்து நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேனே ஒழிய, அது காலத்தின் விபரீதமா விதியின் விளையாட்டா என்ன என்று தெரியவில்லை. அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தகப்பனும் மரித்து விட்டான், எனக்கு கதி சொல்வார் இல்லையே என்று கலங்கி அவன் ராமபிரானை சென்று தொட, ராமபிரானும் தான் வனத்தில்தான் இருப்பேனே ஒழிய பவனத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லி அவனுடைய பாதுகைகளை இவன் விரும்பி கேட்க, அந்த பாதுகைகளையே அவன் அடித்தளத்தையே முடித்தளமாக பெற்றுக்கொண்டு அவனை பிரதட்சிணமாக வந்து நேரடியாக அயோத்திக்கு செல்ல முற்படுகிறான் என்பதான ஒரு விஷயத்தை நேற்று வரம் பார்த்தோம். அந்த மாதிரி வரச்சே நந்திகிராமே கரோத்ராஜ்யம் என்று அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த அயோத்தியினுடைய வளப்பம் எவ்வளவு பெரிதாக கம்பனால் போற்றப்பட்டதோ, வால்மீகியினால் போற்றப்பட்டதோ, ராமபிரான் அங்கிருந்து சென்று விட்டான் என்ற உடனேயே அங்குள்ள புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிக்காமவே போய்விட்டது. மரம் இருக்கு, வேணாக்க நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கு, ஒரு புஷ்பம் கூட வாசனை புஷ்பங்களாகவே இல்லை. அதே போல் பசுமாடு கன்றுக்குட்டிக்கு பால் தர மறுத்ததாம். அதே போல் தாயாரானவள் தன்னுடைய குழந்தை பசிக்கிறதா என்று கூட பார்க்காமல் இருந்து விட்டாளாம். ராமபிரான் காட்டுக்கு போயிட்டான்ற கதைதான் எங்குமே அங்கே பேசப்பட்டு கொண்டிருந்ததே ஒழிய, ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாடவாட தவம் செய்தார்கள்னு சொல்ற அந்த இடத்துல. அந்த மாதிரியா இவாளும் சாப்பிடல, அந்த மாதிரி அவர்களும் சாப்பிடவில்லை. தன்னுடைய சுகதுக்கங்கள் எதையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. ராமபிரான் காட்டுக்கு போயிட்டான்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டே அங்கு சரையூ நதியே சோபை இழந்ததாக ஆகிவிட்டது. கங்கா ஜலமே சோபை இல்லாமல் போயிடுத்து. அந்த தேசமே ஒரு விதமான ஒரு சூன்ய கிராமமாக மாறிவிட்டதுன்னு பார்க்கிறார். அப்படியாக இருக்கக்கூடிய காலத்தில் இவர் பரதனானவன் அந்த பாதுகைகளை ஏந்தி கொண்டு அயோத்தியா பட்டணத்திற்கு வரும் பொழுது இங்கே அவருடைய ஆச்சாரியன் வசிஷ்டர், இப்பொழுது சகுனமாக சரியில்லப்பா, ஆகினால நாம் கொஞ்ச நாள் இங்கே நந்தி கிராமத்தில் இருக்கலாம் என்று இங்கே நந்தி கிராமத்தில் வால்மீகி வச்சனமாயுது. ததசிரசி கிருத்வா தூ பாதுகே பரதஸ்தத ஆருரோஹ ரதம் ஹிருஷ்டஹ சத்ருக்னேன சமன்விதஹ சாரதே பஷ்ய வித்வஸ்த அயோத்தியா ந பிரகாசத்தே. அயோத்திய பாரு சுமந்திரனே, எவ்வளவு ஒரு கோலாகலமாக இருந்த கூடிய ஒரு தேசம் எவ்வளவு ஒரு க்ஷணத்தில் இந்த மாதிரி மாறிப்பெடுத்து பத்தியா, ஒரு 15 நாட்குள்ள எவ்வளவு நாள் எவ்வளவு கோரங்கள் நடந்து கொடுத்து பத்தியா என்று ஒவ்வொரு தேசத்தையும் காண்பித்து 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 சத்ருக்னனுக்கும் தன்னுடைய சுற்றத்தாருக்கும்
பரதன் காண்பித்து அழுதுண்டே வரான்னு சொல்றார். சாரதே பஷ்ய வித்வஸ்த அயோத்தியா ந பிரகாசத்தே நிராகார நிரானந்தா தீனா பிரதிஹதஸ்வனா. ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு ஆனந்தம் இல்லை, எங்க போனாலும் என்னமோ ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திலே மீண்டு வந்த ஜனங்கள் மாதிரி தான் உட்கார்ந்துருக்காளே ஒழிய என்னமோ ஒரு சூன்யமாக தெரிகிறது பார் என்று, இந்த பக்கம் பார் அந்த பக்கம் பார் என்றெல்லாம் அந்த சத்ருக்னனுக்கும் சுற்றத்தாருக்கும் பரதன் காண்பித்து காண்பித்து கண்ணீரினாலேயே அங்கே எல்லாம் கழுவிண்டு வந்தான்னு சொல்றான். பாதுகம் தலை கொடு பரதம் பைம்புனல் மோது கங்கையின் கரை கடந்து முந்தினான் போதுகும் கடிபொழில் அயோத்தி புக்கிலன் ஓது கங்குலில் நெடுதுறக்கம் நீங்கினான். அந்த அயோத்தியம் புகுவதற்கு முன்பாக இங்கே அதற்கு முன்பாகவே நிறுத்திட்டான். அயோத்தி போகவே இவனுக்கு பிடிக்கலையா. ஏன்னு கேட்டா அங்க தசரதனும் இல்லை, ராமபிரானும் இல்லை, வெறும் மரம் மாத்திரம் இருந்துண்டு செடி கொடிகள் இருந்துண்டு அங்கே இந்த அரண்மனை மாத்திரம் இருந்து என்ன பண்றது? அங்க ராஜா இருக்கணும். ஒரு பெரிய கோவிலை கட்டினா ஒத்தன் கோவிலை கட்டிட்டு பெருமாளையோ அல்லது தாயாரையோ பிரதிஷ்டை பண்ணாமல் நல்லா கட்டியிருக்கேன் பாரு, அந்த இடத்துல தூண் இருக்கு பாரு, இந்த இடத்துல குளம் இருக்கு பாரு, இங்க மடப்பள்ளி இருக்கு பாருன்னு காமிச்சுட்டு இருந்தான்னு சொன்னா கடைசியில என்ன கேட்பா? பெருமாள் எங்க, என்ன பெருமாள் கோவில் இது அப்படின்னு தான் கேட்பா. அப்போ ஒரு ஆலயம் என்பது சரீரம், அந்த சரீரத்திற்குள் சிற்பங்கள் என்பது ஜீவன், ஜீவாத்மா, அதில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்தால்தான் பரமாத்மா. அப்போ அந்த பரமாத்மா இருந்தால்தான் ஜீவாத்மாவிற்கும் பேரு, ஜீவாத்மாவும் சேர்ந்து இருந்தால்தான் ஆலயத்திற்கு பேரு. இல்லைனாக்க வெறும் வனம் தான் அதுவும். அந்த மாதிரியாக இப்ப இதை நாம இன்னொன்னு உதாரணமா பார்க்கணும்னாக்க ஒரு சில்பசாலை இருக்கு, சில்பிதான் அந்த பிம்பங்களை எல்லாம் வடிக்கிறான். ஸ்தபதி மாதா ஸ்தாபித பிதா என்றுதான் சொல்லியிருக்கிறது. அப்போ சில்ப ரத்னாகரம் நன்றாக விஷயம் தெரிந்த ஒருவர் நல்ல விதமான சிற்பங்களை செதுக்கி வைத்து ஒரு ஆலயத்தையோ அல்லது அவருடைய சில்பசாலையிலேயோ நல்ல விதமான விக்கிரகங்களை செதுக்கி வைத்து விட்டு அவர் அங்கேயே விழுந்து நித்திய சேவிச்சுருந்தார்னு சொன்னால் கூட அவருக்கு அந்த தெய்வமானது பெரிய பலனை கொடுக்காது. ஒரு விதமான காரியக்கிரமமும் அங்கே நடைபெறாது. ஏன்னு கேட்டால் அந்த பிம்பத்திற்கு மந்திரமயமான பரமாத்மா உள்ளே நுழையவில்லை. அந்த மந்திரமயமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய சக்தி அந்த அர்ச்சகன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதிலும் வம்ச பாரம்பரியமாக வரக்கூடிய அர்ச்சகனுக்குத்தான் உண்டு. ஆகையினால்தான் ஆச்சாரியோ மந்திர சம்பூர்ணா கிரியாபூர்ணஸ்து சில்பினஹா தாத்தாயோ வித்த பூர்ணஸ்து பிம்ப சாநித்திய காரணம்னு சொன்னான். அந்த மாதிரி இருக்கிறச்சே மந்திர சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய பிம்பம் மந்திரமயம் விருட்சம் பிரதிஷ்டாப்யனலாத்மனா தத் விஜானமயீம் சாக்காம் பிரவரா எதிச்சோன்னதாம் என்று அர்ச்சகன் மூலமாக உரைக்கக்கூடிய வம்ச பாரம்பரிய அர்ச்சகன் மூலமாக உரைக்கக்கூடிய மந்திரத்திற்குத்தான் இங்கே மகாத்மியம் ஜாஸ்தியே ஒழிய அந்த சில்பசாலையில் இருக்கக்கூடிய பிம்பத்திற்கு பிம்பம் வடிவழகாக இருக்கலாம், நல்ல சரட்சணமாக இருக்கலாம். இது அமெரிக்காவுக்கு போக போறது, இந்த பிம்பம் ஆஸ்திரேலியாவுக்கு போக போறது, இது நியூ டெல்லிக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய இந்த சில்பமே ஒரு விதமான 1 மாசம் 2 மாசம் மேல ஆயிடுத்துன்னு சொன்னா அந்த சில்பசாலையில் வடித்த அந்த ஸ்தபதிக்கு அது மிகப்பெரிய பாரமாக போயிடும். இது என்னடான்னாக்க ஏன்னு கேட்டால் இது எப்ப வெளியில போகும்னு ஆயிடும். கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள் என்று தமம் மூடும் இவை என்ன உலகியற்கை என்று எந்த நாள்ல நாம் பணம் வேணும் வேணும்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு 1000 ரூபாய் பண்டல் உள்ள கொண்டு வந்து வச்சோம், ரூமா அடுக்கி வச்சுட்டோம். ஒரே ராத்திரியில் என்ன பண்ணினார்? இந்த 1000 ரூபாய் செல்லாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டார். போட்ட உடனே இவா என்ன பண்ணினா இந்த 1000 ரூபாய் எல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படா வெளியில போகும்னு ஆயிடும். அந்த மாதிரியாக இங்கே சில்பசாலையில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாம்
வடிவழகும் வான்மழகும் பார்த்தா ரொம்ப சௌந்தரியமாகத்தான் இருக்கும். ஆனால் இது எங்கு இருக்கணுமோ அங்க இருந்தால்தான் அதற்கு ஸ்வரூபம் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியாக இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய அயோத்தியானது எல்லா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் எல்லாம் பெருசா இருக்கு. எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார். அதுல இருந்தாலும் அங்கே ராஜா என்பதாக இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லாததுனால வெறும் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார்கள்னு சொல்றார். அதனால தான் அப்போ இவன் இங்க பார்க்க 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 தசரத சக்கரவர்த்தியும் இல்ல, ராமபிரானும் இல்ல, அங்கு ஒரு ராஜ்ய பரிபாலனம் இல்லாததுனால எல்லாமே சூன்ய பரிகிரகமாக தெரிந்ததுன்னு சொன்னாருங்க. ததசிரசிரத் சாரதே பஷ்ய வித்வஸ்த அயோத்தியா ந பிரகாசத்தே, பிரகாசிக்கவே இல்லை பாரு ராமா சத்ருக்னா என்று பரதன் கண்ணீர் வடிக்கிறானாம். அதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் பாதுகம் தலை கொடு பரதம் பைம்புனல் மோது கங்கையின் கரை கடந்து முந்தினான் போது உகும் கடிபொழில் அயோத்தி புக்கிலன். அயோத்திக்குள்ளேயே போகல, நந்தி கிராமத்திலோடைய நின்னுட்டான். ஓது கங்குலில் நெடிது உறக்கம் நீங்கினான், தூக்கமே இல்லாமல் அப்பவும் கண்ணீரோடையே விட்டு கொண்டு அந்த பாதுகையே சிரசில வைத்து கொண்டு தேர்மையில் ஏறி வந்துட்டு இருக்கானாம். நந்தி கிராமம் கமிஷ்யாமி சர்வானா மந்திரி அத்யவஹ தத்ர துக்கம் இதம் சர்வம் சகிஷ்யே ராகவம் வினா. இந்த அயோத்தியானது நான் எந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தேன், ராமபிரான் இருக்க போறான், தசரதன் இருக்க போகிறான், அவளுடைய ராஜ்யத்தில் நான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சுட்டு வந்தா இங்கு எல்லாமே விபரீதமாக போயிடுத்து, மகதுக்கமாக போயிடுத்து. ஆகினால் நான் அயோத்திக்குள் நுழைய மாட்டேன்னு சொல்லி ததாகி யத்காரியம் உபைதி கிஞ்சித் உபாயனம் ச உபஹிருதம் மஹார்ஹம் சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்ய சகார பశ్చాத் பரதோ யதாவத். நந்தி கிராமத்துல பாதுகையை பிரதிஷ்டை பண்ணா அங்கேயே அவனுக்கு பாதுகைக்கு நித்தியம் திருவாராதனமும் திருமஞ்சனம் செய்ய 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 அந்த தீர்த்தமானது கங்கையினுடைய தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கு சேர்த்து இது பாதுகையில தீர்த்தமாக மாறி சரையுக்கு சென்றதனால இந்த சரையு மிக பெரும் புகழ் பெற்றதாக மாறிவிட்டதுன்னு சொன்னாருங்க. ததாகியத்காரியம் உபைதி கிஞ்சித், அந்த தேசத்திலே எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் முடிவுற்றாலும் சரி, எல்லாம் ரங்கநாத பாதுகாபியாம் நமஹா என்று பெரியோர்கள் சொல்ற மாதிரியாக இங்கே ஸ்ரீராம பாதுகாபியாம் நமஹா என்று சொல்லி இந்த மாதிரி ராமா இந்த காரியம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன், அதை நீ இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பானாம். அதே மாதிரி ராமா இந்த காரியம் ஆரம்பிச்சே அது நல்ல விதமா முடிஞ்சது, நீதான் நடத்தி கொடுத்தாய், அதில் உள்ள சுகதுக்கங்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தது என்று நிவேதயாமாச உபாயனம் சோபஹிருதம் மஹார்ஹம் சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்ய சகாரத் பశ్చాத் பரதோ யதாவத். முதல்ல அவனிடம் அறிவித்து விட்டு, இன்னைக்கு இந்த தேசத்து ராஜா இவ்வளவு கப்பம் கட்டினார், ராமா இந்தா உன்னோடது. இந்த தேசத்து ராஜா இவ்வளவு வேணும்னு கேட்டார், ராமா இந்தா உன்னோடது, நீயே குடு என்று சொல்லிடுவாராம். நந்தியம் பதியிடைநாதன் பாதுகம் செந்தனிக்கோல் முறை செலுத்த சிந்தையான் இந்திரியங்களை அவித்திருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான். அப்படியே இந்த வால்மீகியினுடைய சப்தத்தை எடுத்து அப்படியே இங்க போடார். அவனுடைய கண்ணிலிருந்து தாரதாரியாக விழுந்தது என்று அங்க வால்மீகி சொல்றார். இங்கே இவனும் அந்தியும் பகலும், இது அப்படியே எங்க இருந்து வருதுன்னாக்க நம்மாழ்வார் கங்குலும் பகலும் கண்டு இலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களன் கைகூப்பும் என்று அங்கே ரங்கநாதனை சேவித்து 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 அங்கே நாயகியானவள் ஆனந்த கண்ணீர் விடுறாள்னு நம்மாழ்வார் சொன்னது அப்படியே அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான். அவளுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீர், ஆனால் பரதனுடைய கண்ணீரோ சோக கண்ணீர்னு சொன்னாருங்க. ஆனால் எதா இருந்தாலும் அந்த அழுத கண்ணீரினுடைய ஒரு பாதுகையினுடைய அலம்பதினாலேயே அது புனிதமாயிற்றுன்னு சொன்னார். அப்போ செந்தனிக்கோல் முறை செலுத்த சிந்தையான் இந்திரியங்களை அவித்து இருத்தல் மோயினான்.
தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சுருக்கி கொண்டு தனக்கென்று அவன் அங்க வனத்தில் எப்படி எப்படியெல்லாம் அந்த காய்கனி கிழங்குகளை எல்லாம் சாப்பிட்டு இருப்பானோ அதே போல் இவனும் தீர்த்தமே மாத்திரமே சாப்பிட்டு கொண்டு மிகப்பெரியதான ஒரு தபோயோகமாக இங்கே பாதுகைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்து இங்கே நடத்தி கொண்டு வந்தான் சொல்றார். அப்போ இந்த மாதிரியான இந்த அயோத்தியா காண்டத்தை யார் யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ, யார் யார் ஒருவர் வாசிக்க கேட்கிறார்களோ அவர்களுக்கு இல்லத்தில் புத்திர பௌத்ராதி லாபங்கள் ஏற்படும். இல்லத்திலே புண்ணுகளுக்காகட்டும் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் விவாக பிராப்திகள் ஏற்படும் சொல்றார். புத்திர ஜன்மனி விவாகாதோ குரு தரிசனமேவச்ச, நல்ல விதமான சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படும். ஆகையினால இந்த நந்தி கிராமத்தினுடைய பாதுகா பட்டாபிஷேக வைபவத்தை யார் யார் ஒருவர் அனுதினமும் வாசிக்க வேண்டும். பாதுகா பட்டாபிஷேக சர்க்கம் என்பது இருக்க ஒரு 40-30 ஸ்லோகத்தில் தான் இருக்கும். ஆனால் இதை கம்பராமாயணத்தோடு சேர்ந்து வாசித்தார்களேயாகில் அவருக்கு ராமபிரானுடைய மிகப்பெரியனான பரிபூர்ணமான கட்டாட்சம், அவருடைய பாதுகையாக இருக்கக்கூடிய திருவடியின் கட்டாட்சம், பரதசத்ருக்னாதிகளுடைய பரிபூர்ணமான திருவருளோடு கூட அவர்களுடைய ஆச்சாரியர் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலியர் தகாஷ்யபா என்று சொல்லக்கூடியதான ஆச்சாரியாருடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஸ்வயம்பர் அதே மாதிரியாக இங்கே வால்மீகி என்ன பண்ணார்னு கேட்டாக்க, இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய பூர்த்தியில எவ்வளவுதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் சோகமாக படுத்து இதை ஒரு கல்யாணத்துல கொண்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி என்ன பண்றார், சீதாராமனை நடையாக கூட்டுண்டு போய் அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமத்துல அங்க கொண்டு சேர்க்கிறார். அங்கே கம்பன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க அடுத்த ஆரண்ய காண்டத்தினுடைய ஆரம்பத்திலே தான் அங்கே ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அத்ரி பகவான் என்பவர் அவருடைய பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்ல போக, அனசூயா து தர்மஜ்ஞாம் ஸ்ருத்வா தாம் மகதீம் கதாம் பூர்வ ஜன்ம பாஹுப்யாம் சிரஸ்யாக்ராய மைதிலீம் என்று இங்கே அத்ரி என்பதான பெயர் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டாக்க, அவருக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் என்றதான 3 குணங்கள் எப்பொழுதுமே சத்வம் குணம்தான் நிரம்பி இருக்கும், ரஜோதமோ குணங்கள் எல்லாம் அவரிடமிருந்து தூரமே இருக்குமாம், மற்ற குணங்கள் தாண்டி இருக்கும். அதே போலவே வஞ்ச முக்குரம்பு என்று சொல்லக்கூடியதான குலம், கல்வி, தனம் இதன் மூலமாக ஏற்படக்கூடியதான செருக்கு, அந்த செருக்குகள் இல்லாமல் திரிகுணவர்ஜிதமாக இருக்கக்கூடியவர் ந த்ரி, அதுதான் அத்ரியாக ஆயிற்று. அந்த அனசூயா என்பவள் யார் என்று கேட்டாக்க, மகா பதிவிரதையில மிகப்பெரியதான ஒரு பிராட்டியார் அந்த அம்மா. அந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த அத்ரி அனசூயினுடைய ஆசிரமத்திற்கு ராமன், சீதை, லக்ஷ்மணர் செல்கிறார். அப்போ அந்த சீதையை அந்த வெளியில உட்கார்ந்து அவருடைய குசல பிரश्னங்களை எல்லாம் அத்ரி பகவான் கேட்க, ராமபிரானும் லக்ஷ்மணனும் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள அனசூயை என்ன பண்ணாலாம், அம்மா உனக்கும் ராமனுக்கும் சுயம்பரம் கல்யாணங்கள்லாம் நடந்துதாமே, அந்த கல்யாண கட்டத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்று கேட்க, என்ன 2 பெண்கள் பேசியா வந்தாச்சுன்னு சொன்னாக்க அதில் ஏதோ ஒரு கல்யாண விஷயமான விஷயங்கள் ஏற்படும். அதிலேயும் முன்னாளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு கல்யாணத்துக்கு பெரியவாள் சுமங்கலி ஸ்திரீகள் வந்துட்டாள்னு சொன்னாக்க அடுத்த கல்யாணத்தினுடைய ஒரு ஆரம்பம் அங்கே ஆரம்பித்து விடும். ஏண்டிம்மா என்னுடைய பேரன் இருக்கான், அப்போ இந்த அம்மா என்னுடைய பேத்தி இருக்கா, இவாளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல உள்ளுக்குள்ள பணம் இருக்கா, உள்ளுக்குள்ள இது இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டான். என் பொண்ணு உங்காத்துக்கு மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லுவா, என் பையன் உங்காத்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நல்வார்த்தைகள் பேசி அடுத்த கல்யாணத்திற்கான ஒரு வார்த்தைகள் ஆரம்பித்து விடும் என்று முன்னாள்ல சொல்லிட்டு இருப்பா. முன்னாள்ல இப்ப அதெல்லாம் போயிடுத்து, என்னமோ போறது ஷேக்கன் கொடுக்கறது என்னமோ வந்துடுத்து, அது ஒரு விஷயமா போயிடுத்து. அப்போ இந்த இடத்துல சீதா பிராட்டியாரை பார்த்து அனசூயானவள், இங்கே உன்னுடைய கல்யாண ஸ்வயம்பரங்கள்லாம் நடந்துதாமே, அதை பத்தி ஒரு சின்ன வார்த்தைகள் எனக்கு சொல்லக்கூடாதோ? ஸ்வயம்பரம்பரே கிளை பிராப்த துமனேன யசஸ்வினா
ராகவேணேதி மே சீதே கதாஸ்ருதி முபாகதா. அந்த கதையை எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அங்கே சீதா பிராட்டியாரிடம் கேட்க, சீதை அந்த இடத்துல சொல்றதாக ஒரு விஷயத்தை அங்கே வால்மீகி இந்த மாதிரி ஆரம்பித்து சொல்றார். அங்க சீதை சொல்றதாக கம்பநாட்டாழ்வான் சொல்ற ஒரு வச்சனம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு சப்தம், அந்த ஒரு அர்த்தம் என்பது அது கம்பநாட்டாழ்வானுக்கு தான் கிடைக்கும். அது யார் மூலமாக கிடைச்சதுன்னு கேட்டால் ஆமருவியப்பன் மூலமாக அவருக்கு கிடைத்திருக்கு. அதோடு கூட அவருடைய எண்ணத்திலே எப்பொழுதும் நிருசிம்மன் நடந்துட்டே இருந்துன்றான். அந்த நிருசிம்மனாக இருந்தவன் யார் என்று கேட்டால் சாட்சாத் ரங்கநாதன் தான். அந்திப்போது அவனுடலிடந்தானே என்னும் என்று நம்மாழ்வார் சொன்னதுபடியே இங்கே நிருசிம்மனாகவன் இருந்து கொண்டு ஒரு பாசுரம் ஒன்று எழுதுறாருங்க. தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓசை விளம்படவும்பர் உவப்ப மாசு மடங்கள் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். அதுல முக்கியமான கட்டம் அம்மா, அதாவது அனசூயை பார்த்து சீதா சொல்றா, முக்கியமான கட்டம் எது தெரியுமோ? அதாவது ராமபிரான் அந்த வில்ல முறிச்சான்னு சொல்றா பாருங்க. அந்த வில்லு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு நாள்ல அந்த ஒரு பந்து ஒன்று உள்ள நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த பந்து உள்ள ஓடி போயிடுத்து. நான் இடது கையால் தள்ளி விட்டுட்டு அந்த தேரை இடது கையால் தள்ளி விட்டு அந்த பந்தை எடுத்துன்னு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னா. இந்த அனசூயைக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த வில்லு இருக்க, இதை வால்மீகியே சொல்றார். அது வந்து ஒரு பெரிய தேரு மாதிரி இருந்தது. அது வச்ச இடம், அந்த பொட்டி மஞ்சூஷான்னு பேரு. அந்த மஞ்சூஷா இருக்க, அதுக்கு 16 சக்கரங்கள். அந்த 16 சக்கரங்களோட கூட அதை வெளியில இழுத்துண்டு வரத்துக்கு ஒரு பெரிய தேர் கூட்டமே நடக்கணும். எவ்வளவு பேர் வேணும்? சாதாரணமா தகுண்டு வரத்துக்கு 5000 பேர் வேணும். 5000 பேர் இருந்தாதான் அந்த தனுசு வச்சிருக்கக்கூடிய மஞ்சூஷாவை முக்கி முனகி தள்ளிண்டு வரலாம். இப்ப நாமெல்லாம் தேர் இழுக்கிறோமோ இல்லையோ, அந்த தேருக்கு எப்படி நமக்கு இந்த கிரேன் வந்து எடுத்தோ அந்த மாதிரியாக வெள்ளம் வெறுமை வடத்தை பிடிச்சி நிற்கிறது தான். இது எல்லாம் தள்ளிண்டு வருது, கிரேன் தள்ளிண்டு வருது. அப்போ இந்த மாதிரியாக அந்த சாதாரணமான தேரு இதை 5000 பேர் இழுத்துட்டு வந்தாதான் அந்த வில்ல பார்க்கறதுக்கு முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பற்பல மகாராஜாக்கள் உள்ள வந்துட்டு போயிட்டான். ஒன்னு மூச்சு வாங்கித்தே ஒழிய, அவங்களுடைய எலும்பு ஒடிஞ்சதே ஒழிய வில்லு ஒடியல்ல. இப்படி இருக்கச்சே நான் என்ன பண்ணேன் தெரியுமா பாட்டி? பந்து உள்ள ஓடி கொடுத்து நாங்கள்லாம் விளையாடின்னு இருந்தோம். அந்த குழந்தைக்கு 6 வயசு. அப்போ அதை இடது கையால தள்ளி விட்டுட்டு அந்த பந்தை எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த மாதிரியான வில்ல முறிக்கிறதுக்கு பெரிய பெரிய மகாராஜாக்கள் வந்தா ஜனகன் என்னை பார்த்து விய ஆரம்பிச்சான். என்னடா அது இவ்வளவு பெரிய வில்ல முறிக்கும்படியா வச்சுட்டேன், அப்போ இதை யாருமே முறிக்க மாட்டேன்னு சொல்றா. சீதே, உனக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு எனக்கு பயமா இருக்குடிமான்னு அவன் பயந்தான். அதாவது என்னுடைய தாப்பனார் பயந்துன்னு இருந்தார். அந்த மாதிரி சமயத்துல விஸ்வாமித்ரன் இந்த ராமலட்சுமணாதிகளை கூட்டுண்டு வந்து இந்த சபையிலே உட்கார வைத்து கொண்டிருந்தார். அப்போ அந்த மாதிரி சமயத்துல பஷ்ய ராம தனு பஷ்ய என்று விஸ்வாமித்ரன் சொன்ன உடனே இதி ராகவம் அப்ரவீத் என்று சொன்ன உடனே அந்த ராமபிரான் அப்படி எழுந்துண்டானா. இது அப்படியே கம்பநாட்டாழ்வான் தான் ரசிக்கிறான் இந்த இடத்துல. ஏன்னா கம்பநாட்டாழ்வானுடைய மனசுல ரங்கநாதனுடைய நடை அழகு அதை அப்படியே கொண்டு வரார். ஏன்னா சதுராத்மா சதுர்கதிஹி என்று பெயர். எம்பெருமானுக்கு 4 கதி. அவனுக்கு நம்பெருமானுக்கு தான் அது விசேஷமாக நடக்கிறது. ஒன்று சிம்மகதி, அடுத்ததாக கஜகதி, சர்ப்பகதி, விஷபகதி என்றதான 4 கதி. இந்த 4 கதிகளையும் ஒரு சேர ராமபிரானிடம் பார்க்க வேண்டும் என்று அந்த கம்பனுக்கு ஒரு ஆசை வந்துதான். அப்போ இவனை எழுப்பி அப்படி பஷ்ய ராம தனு பஷ்யன்னு சொன்ன உடனே அங்கே விஸ்வாமித்ரன் சொன்னானோ இல்லையோ, அங்கே ராமபிரான் எழுந்துண்டான் பாரு. அந்த எழுந்துண்ட இடமானது சிம்மகதி மாதிரி எழுந்துண்டானான். என்ன கேட்டா இதுல ஒரு பெரிய விசேஷம். ஆண் சிங்கம் எழுந்துண்ட மாதிரி. அப்ப சிங்கம் எழுந்துட்டதுனாக்க அந்த இடத்துல பொன் சிங்கமா ஆண் சிங்கமான்னு கேட்டாக்க, பெண் சிங்கம் வேட்டையாடுவதற்கு குகையை விட்டு வெளியில ஓடி போய் சாப்பிட்டுட்டு வரும். ஆனால் ஆண் சிங்கம் என்ன பண்ணுமா,
அந்த மூஞ்சிய உள்ள பூமியில வச்சு ஒரு பிளிரும். பிளிருத்துன்னு சொன்னாக்க அந்த அடவி காடு பூராவும் அந்த சப்தம் கேட்டு அங்க நின்று இருந்த மான் போன்றவைகள் எல்லாம் இந்த சிம்மத்தை தேடி ஓடி வந்துடும். இவன் அதை பிடிச்சி தின்னுட்டு திரும்பி தூங்கி போடுவான். அந்த மாதிரி ஆண் சிங்கம் மாதிரியாக ஓசை விளம்பட உம்பர் உவப்ப மாசு மடங்கள் மகமடங்கள்னு சொல்றாருங்க. அந்த இடத்துல சிம்மகத்தி போல ராமன் எழுந்துண்டா. அதே மாதிரியா மால் விடையும், அந்த விடை என்று சொன்னால் ரிஷபம், அந்த ரிஷபம் மாதிரி அப்படி நடந்து வந்து என்ன பண்ணா பொன் நாகமும். இந்த இடத்துல நாகம் என்றும் நாகம் என்று ரெண்டு சப்தம். இந்த இடத்துல நாகம் என்று சொன்னாக்க இந்த இடத்துல யானைன்னு அர்த்தம், நாகம் என்று சொன்னால் சர்ப்பம்னு அர்த்தம். அப்போ பொன்னாகமும் யானையை போல் அந்த மத்த மாதங்க கமனம் என்று சொல்லுகிறார் இல்லையா. அப்போ அந்த கஜகதியோட வந்து இந்த வில்லை எடுத்து அந்த நாணை ஏத்தினான் பாரு, அது சர்ப்பத்தை பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ இந்த இடத்துல எம்பெருமான் 4 விதமான கதிகளையும் இங்கே காண்பித்து கொடுத்தார்னு சொல்றார். ஓசை விளம்பட உம்பர் உவப்ப, இந்த சதுராத்மா சதுர்கதியை எத்தனை பேரும் பார்த்து அப்படியே மதிமயங்கி நின்னார்கள்னு சொல்லலாம். அப்ப இட்டது கேட்டான், எடுத்தது கேட்டான், இட்டது கேட்டான்னு சொல்றா இல்லையா. அப்ப அதை எடுத்து அந்த வில்லை அப்படி மூட்டினா உடனே என்னாச்சு, அந்த சப்தம் டங்குன்னு விழுந்தது, அந்த தனுசு உடைஞ்சு போச்சு. அது எப்படி இருந்ததுன்னு வால்மீகி சொல்றார். அதாவது சீத்தை சொல்றதாக, ஒரு மண்பானையில தீர்த்தத்தை கொட்டி கீழே போட்டா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி கேட்டுதுன்னு சொன்னான். ஆனா இது என்னடான்னா இங்க 5000 பேர் இழுத்துன்னு வந்த தேரு, அதனுடைய வில்லு என்றெல்லாம் இவா சொல்லின்னு இருக்கா. ஆனால் அவனுக்கு அது சீதா பிராட்டியாருக்கு, ஏன்னா சீதா பிராட்டியார் இடது கையால தள்ளி விட்டவள். அப்படிப்பட்டதான அந்த சதுராத்மா சதுர்கதியை யார் ஒருவர் சேவிக்கிறார்களோ அவர்கள் சமஸ்த விதமான மங்களங்களையும் பெறுவார்கள் என்பதாக சொல்லி இன்றைய தினம் முடிக்கிறார். மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்பதை அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।